ஒரு டைம்க்கு உயிர் வர்றதுக்கு எப்படி உயிர் வருதுன்னு என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது பெரிய கோயில்களாயா, பசுமையான வயல்வெளிகாலையா, இல்ல அங்க இருக்க மக்களோட சிரிப்பாலையா? வாங்க, தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சின்ன வெயில் படுற கிராமத்துக்கு உங்களை சுட்டிட்டு போறேன். அங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சந்தோஷங்களோடும் அமைதியான அற்புதங்களோடும் பூக்குது. சிவகுமார் வழக்கமான ஹீரோ மாதிரி கிடையாது. அவர் ஒரு சந்தோஷமான வேண்டிரிவர், கொஞ்சம் குண்டா இருப்பாரு, எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாரு. அவரோட பொண்ணு கீர்த்தி புத்திசாலி, ஆர்வமா இருப்பா. அவர்தான் அவருக்கு உலகம். அவங்க வாழ்க்கை சாதாரணமானதுதான், ஆனா அவங்க மனசு நிறைய நம்பிக்கையும் அன்பும் நிறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு காலையிலும் சிவகுமாரோட பழைய வேன் கிராமத்து ரோட்ல சத்தம் போட்டுட்டு போகும். தமிழன் டூரிஸ்ட் சர்வீஸ் போர்டு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்க்க வர வெளியூர் மக்களுக்கு அவர் ஒரு டூர் கைடு அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே பார்க்கிறவங்களுக்கு சிவகுமார் அந்த கிராமத்தோட உயிர். அவர் ஏசி வசதியோ 5 ஸ்டார் சேவையோ கொடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா கிராமத்தோட உண்மையான பொக்கிஷங்களை அறிமுகப்படுத்துவாரு. திறந்த வானத்துல மாட்டு வண்டி சவாரி, விறகு அடுப்புல செஞ்ச காரமான வத்த குழம்பு, மல்லிகை பூ வாசனை மாதிரி மனசுல நிக்க கோயில் ஆசீர்வாதங்கள். வீட்ல 3 தலைமுறைங்க மின்சாரம் இல்லாதப்ப சூடு மெழுகுவத்தி வெளிச்சத்துல சிரிச்சுக்கிட்டு கதை பேசுவாங்க. ஆனா சிவகுமார் எப்பவும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை. வருஷங்களுக்கு முன்னாடி நகரத்துல வேலை பார்த்த நண்பர்கள் அவரோட கிராமத்து வாழ்க்கைய கிண்டல் பண்ணாங்க. ஒரு கைடுதானே கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் அவர் தன்னோட பெருமையையும் சிறந்த தமிழ் வழிகாட்டிங்கிற மெடலையும் தன்னோட கிராமத்தோட மறைஞ்சிருக்கிற அழக உலகத்துக்கு காட்டணுங்க கனவையும் விட. சென்னல இருந்து ஒரு குடும்பம் வரும்போது எல்லாமே மாறுது. ஒரு சோர்வான அம்மா சந்தியா, அவரோட அமைதியான பையன் அனிருத். அந்த பையன் பல மாசமா சிரிச்சதே இல்லை. ஆனா சிவகுமாரோ உலகத்துல ரொம்பவும் கடினமான மனசு கூடி இல்லவும். வீட்டுல செஞ்ச பட்டம், திருவிழா மேலாம், அளவற்ற பொறுமை இதையெல்லாம் வச்சு சிவகுமாரும் கீர்த்தியும் அனிருத்தோட கண்ணுல சிரிப்பை திரும்ப கொண்டுறாங்க. நாட்கள் போக போக அறிமுகம் இல்லாதவங்க குடும்பமா மாறுறாங்க. சந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை கிடைக்குது. நகரத்து குடும்பம் கிராமத்தின் நிலா வெளிச்சத்துல ஒவ்வொரு சிரிப்பிலேயும், ஒவ்வொரு பகிர்ந்தண்ட சாப்பாட்டிலேயும், ஒவ்வொரு திருவிழா நடனத்திலேயும் சந்தோஷம் இருக்குன்னு கத்துக்கிறாங்க. அவங்களோட கடைசி நாள்ல கீர்த்தி தன்னோட ஸ்கூலுக்கு முன்னாடி நிக்கிறா. பெருமையோடு அவளோட குரல் நடுங்கு. என் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லா. அவர் எங்க சின்ன கிராமத்தை, அதோட மனசு, அதோட உயிர், அதோட அதிசயம் உலகத்துக்கு காட்டினாரு. மலைகளுக்கு பின்னாடி சூரியன் மறையும் போது சிவகுமார் தன்னோட பாக்கெட்ல ஒரு குழந்தை வரைஞ்ச படத்தை பாக்குறாரு. அது அவரோட வேன். பிரகாசமா, தைரியமா, கிராமத்து மாப்பிள்ளை இங்க வார்த்தைகளோடு. என்ன சில சமயம் ஒருத்தரோட பார்வை போதும் ஒரு காடே தூக்குறதுக்கு. சில பயணங்கள் சின்ன சந்தோஷங்களோட தொடங்கி ஒரு குடும்பத்தை கண்டடைவதோட முடிவடையும். கடைசியில ஒவ்வொரு சிரிப்பும் உலகத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்கும்.